ஹாய் மக்களே, நம்ம கண்டக்ட் பண்ண ரூம் மேட்ச்சில் வின் பண்ணது மிஸ்டர் லூசி. அவருக்கு தான் எக்ஸஸ் கிவ் அப் பண்ண போகிறோம். நம்ம கண்டக்ட் பண்ண ரூம் மேட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த எக்ஸஸ் கிவ் அவே பண்ணுறதுக்கு 3 நாள் ஃப்ரெண்டாக இருக்கணுமா, அதனால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கு. 3 நாள் கழிச்சு கிவ் அவே பண்ணிடலாம் மக்களே. நன்றி மக்களே. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. Take frequent breaks and play responsibly. ஐயப்பன் 18 எங்கே நீச்சல் அடிச்சு வீசிட்டு இருக்காரு. லாபில் சண்டை போட்டுக்கிறீங்க, என்ன போட்டு தனியாக ஓரம் அடிக்கிறத வச்சு இல்லையா? இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட்டர்களை எதுக்கு இதுக்குள்ளே வந்தார்? இந்த ஆள் டின்னர் அடித்தாலும் இந்த ஆளுக்கு கிடையாது. வெரி டேஞ்சரஸ் பிள்ளை அவர். ஹைப்பர் இது மாட்டோட மோசமாக நடந்து போயிட்டு கதை எது இல்லை. இது சிட்டா தனித்தனியா போறாங்களே. ஓபி வைஷ்மாரு சித்தார்த்து சரியா போயிட்டாரு. ஓபி ஓபி பேர் சித்தார்த்து, சிகார் அவர் பேரு. 3 பேர் தனியா இருக்காங்க. ஓல்ஃபும் மிஸ்டர் லட்சி நானும் ரவுடி அவங்க ஊரா தனியா இருக்கு. இவங்க 3 பேர் தனியா இருக்காங்க. தனியா இருக்கு. மேடி சடங்குல யுவராஜ், மேடி சடங்குல யுவராஜ், மிஸ்டர் லசி, ரவுடி 3 பேர் இங்கே தான் இருக்காங்க. ஐயப்பன் கூட ஐயப்போட ஹைப்பரா ஐயப்போட ஹைப்பரா ஐயப்பருக்கு பக்கத்தில் தான் எல்லாம் தனித்தனி லாகில் இருக்காங்க. என்னையா அது? அடுத்தது பார்ப்போம். எக்ஸல்ஃபு சரௌண்டிங்கில் 3 பேர் கரெக்டு. இருக்கா சிகாரு எக்ஸல்ஃபை பார்ப்போம். பண்ணது ஏன் படுத்துட்ட போது எங்கள் வைப்பர்கிட்ட தான் போய் கிடக்கணும்னு நினைக்கிறேன். வைப்பர்கிட்ட தான் பயமாக இருக்குது. வைப்பர் ஏகேஎம் எடுத்துக்கிட்டாரு, M4 எடுத்துக்கிட்டாரு. அப்போ அது ஒரு பங்கமான மேட்சாக இருக்க போது ஃபைட் நடக்காதா? நானும் ரவுடி அவர்கிட்ட சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் ரவுடி மிஸ்டர் லசி 2 பேரும் சண்டை நடக்க போகுது. மிஸ்டர் லசி வந்துட்டாரு. மிஸ்டர் லசி அந்த வீட்டில் இருக்காரு. இந்த மனுஷன் இங்கே உட்காந்துட்டாரு. ஃபைட் நடக்க போது ஐயோ கார் எடுத்துட்டாரு. அடிப்பாரா மாட்டாரா? நேடு குக் பண்ணுறாரு. அவ்வளோதான் நடி ஒரு நடி. இவருக்கு டேமேஜ் அடிச்சு மிஸ்டர் லூசிக்கு. ரவுடி ஏறுறாரு, ரவுடி புஷ் பண்ணுறாரு. ரவுடி அடிச்சிட்டாரே, சூப்பர். மிஸ்டர் லூசி ஓபி ஷார்ட் கன் வச்சு ஒரே அடி அடித்து விட்டார். ரவுடி அவுட் ஆகி வெளியே விட்டார். மிஸ்டர் லூசி ஓபி பண்ணிட்டார் ஷார்ட் கனை வைத்து. அடுத்தது நம்ம மேப்பில் யார்கிட்ட சண்டை நடக்குன்னு பார்ப்போம். அங்கே ஒரே சண்டை நடக்க போது அங்கே ஒரே கூட்டமாக இருக்காங்க. ஃபைட்டு போயிட்டுருக்கு ஆல்ரெடி. இங்கே ஓகே அடித்து விட்டார்கள். எக்ஸூல்ஃப் ஓகே எடுத்து விட்டார்கள். எக்ஸூல்ஃபை பார்ப்போம். நம்ம 3 ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 3யா? சிகார் பின்னாடி தான் இருக்காரு. சிகார் ஒரு டீம் மட்டும் என்ன
எனக்கு தெரிஞ்சு சிஆர் இவர் டீம் மட்டும் நினைக்கிறேன். சீட்டிங் பண்ணுறாங்களோ ஒரு தெரியலையே, அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். சிஆரை பார்ப்போம். வைப்பர் அடித்து ஓப்பி பண்ணிட்டார் போலக்காங்க. வைப்பர் ஓப்பி பண்ணிவிட்டார். செட்டிங் டேமேஜ் ஒன் அசிஸ்ட் ஒன். சிகாரு எனக்கு தெரிஞ்ச சிகாரும் அக்ஸலுக்கும் டீம் அப் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டு தான், நம்ம தான் நல்லதான், நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாதுல்ல. எட்டையா அது யுவராஜ் பாடி என்ன பண்ணுறாங்க பாருங்க. அதில் யுவராஜ் தனியாக எனக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. மேடி பாயை போட்டு படுத்துருச்சு. வைப்பர்கிட்ட தான் ஃபைட்டு. வைப்பர் தனியாக செட்டில் ஆகிட்டாப்புல. வைப்பர் காரை விட்டு போயிட்டுருக்காப்புல. மிஸ்டர் லூசி எங்கே செட்டில் ஆகிட்டாப்புல. எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்காங்க. இப்படி கிலோ எடுத்து வச்சா நான் என்ன பண்ணுறது? யாராச்சும் 1 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் இல்லையா? புரியலையா? வைப்பட்ட தான் எனக்கு வராப்பில் ஏறுறாப்புல. சிகார் முடிச்சிட்டாப்புல. வர்ற மாதிரி சிகார் முடிச்சிட்டாப்புல வைப்புற. ஓபி சிகார் 2 கில் முதல் இடத்துல இருக்கார் சிகார். ஓபியும் வைப்பரையும் முடித்து விட்டு அடி இன்னும் படுத்து கொண்டே தான் இருக்கிறார். இன்னும் அவர் ஆரம்பிக்கவில்லை. மிஸ்டர் லூசி இங்கே ஓரமாக இருக்கிறார். ஹெப்பன் யுவராஜ் வைப்பர் நீங்கள் விளாண்டா தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கிடைக்கும். பெரிய மேப்பாக தான் இப்படி தான் இருக்கும். அதுக்கு இந்த பிளேயருக்கு தான் எப்படி சிகார்கிட்ட யாரும் கிடையாது. யுவராஜு வைப்பரு மேடி 3 பேர் இங்கே இருக்காங்க. மிஸ்டர் லூசி தனியாக இருக்காங்க. எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. ஜோன் ஆரம்பிக்க தெரியும் நினைக்கிறேன். ஆள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இறங்கவே பண்ணலாம். சொல்லியாச்சு. யுவராஜும் படுத்து விட்டார். யுவராஜும் மேடியும் படுத்து விட்டார். ஐயப்பன் அமர்ந்து விட்டார். யார் 2 கில் எடுத்து அடுத்த கில்லுக்காக நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இனிமையை ஆரம்பித்து வரவேற்கிறார். இந்த எக்ஸ்போர்ட் யாருக்கு என்று போட்டி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. யுவராஜிட்டு தான் வண்டி போகின்றது. யுவராஜ் என்ன செய்கிறார்? யுவராஜ் ரெடி ஆகிவிட்டார். பார்த்து கொண்டிருக்கிறார். சிகார் வந்து கொண்டிருக்கிறார். சிகாரை யுவராஜ் முடித்து விட்டார். சிகார் நன்றாக விளையாண்டவர். 2 கில்லை வைத்து அங்கும் இங்குமாக அமர்ந்து ஓடி கொண்டிருந்தார். அந்த கில்லை நோக்கி போகும் பயணத்தில் யுவராஜ் முடித்து விட்டார். இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயரை நீ அடிச்சிருக்க கூடாது. நல்ல பிளேயரை அடித்து விட்டாயா? ஐயப்பா அமர்ந்த இடத்திலிருந்து அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஐயா உனக்கு level 2 ஹெல்மெட் கூட எனக்கு கிடைக்கல ஐயா. எல்லோரும் ஈக்குவலண்டாக இருக்காங்க. யுவராஜ் மிஸ்டர் லூசி 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் 2 கில் எடுக்கணும். 2 கில் எடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம்.
வேறு எங்கே மேட்ச் நடக்க போகுது? எல்லோரும் தனித்தனியாக இப்போதைக்கு எந்த ஃபைட்டும் நடக்காது. நீங்கள் 5 பேர் தான். 5 பேரில் ஒரு ஆள் 4 கில் எடுத்தே ஆகணும். மிஸ்டர் லூசி அதனால ஒருத்தர் செட்டில் ஆகிட்டாங்கய்யா. பெரிய மேப்பில் இதில் அந்த 10 பேருக்கும் பெரிய மேப்பில் இருக்குது. ஆனால் ஒரு கார் எடுத்து ஒரு ஹைப்பர் கார் எடுத்துகிட்டு அங்கிட்டு ஹைப்பர் மிஸ்டர் லூசி சைடாக தான் போயிட்டுருக்காரு. மிஸ்டர் லூசி காரில் தான் போயிட்டுருக்காரு. மிஸ்டர் லூசி பார்ப்போம். மிஸ்டர் லூசி காரை எடுத்துட்டாரு. இப்போ அவுட்டாக சொல்லியிருக்காரு. மிஸ்டர் லூசி கவர் எடுத்து படுத்துட்டாரு. ஹைப்பர் கண்ணு தெரியாத மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போய் கொண்டிருக்கிறார். ஐயப்பன சரௌண்டிங்கில் தான் இருக்கார். ஃபைட் நடக்குமா? இல்லை ஜோனில் செத்துருவாங்களா? மிஸ்டர் லூசின்னு சொல்ல வந்துட்டுருக்காரு. மேடைக்கு மேலே யுவராஜ் படுத்திருக்காரு. யுவராஜ் வர தெரியுமா? மேடி வர யுவராஜ் தெரியுமா? சத்தம் கேட்குமா? ஐயப்பன் 18 இங்கே ஃபைட் எடுத்து முடித்து விட்டார்கள். மிஸ்டர் லூசி சவுண்டு கேட்டு வருவாரான்னு தெரியலையே. இந்த தவறான செயல் ஆயிடுச்சு இது. இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. 4 பேர் இந்த மேட்ச் எப்படி போகும்? ஐயப்பன் கிளவராக இங்கே கவர் எடுத்து அவுட் ஆக சொல்ல கவர் எடுத்து விளாண்டுருக்காரு. மேடி மட்டும் தான் 0 கில் இருக்காரு. மேடி எப்படியாச்சும் முன்னேறி ஒரு 3 கிலோ 2 கிலோ எடுத்தாகணும். மிஸ்டர் லூசி முடித்து விட்டார். மிஸ்டர் லூசி ஐயப்பனை முடித்து விட்டார். முடித்த கேப்பில் ஐயப்பன் அங்கே முடித்து விட்டார். மிஸ்டர் லூசி இப்போ மேடி மிஸ்டர் லூசி முடிச்சிட்டாங்கன்னா 2 பேருக்கு ஒரு டிடி அமைச்சு அதில் வின் பண்ணவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். இல்லை மிஸ்டர் லூசி மேடியை முடிச்சிட்டாங்கன்னா மிஸ்டர் லூசிக்கு கொடுக்க வேண்டியதான். மிஸ்டர் லூசிக்கு கிடைக்குமா அந்த எக்ஸ்ஷூட்? மிஸ்டர் லூசி நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுவோம். அடுத்த இடத்திலே ஒரு கில் தட்டி விட்டார் மேடி. பாம்பை விட மோசமான ஒன்று இது. பாம்போட மோசமாக இருக்காரையா. மேடியா மிஸ்டர் லூசியா? என்னையா அது சொல்லுக்குள்ள மேடியை தட்டி தூக்க போட மாட்டாங்க. அமெரிக்கா விட்டு கிளி அடிக்க முடியுமா? இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சிக்கனை அடிக்க முடியுமா? ஓடி இருக்கிற முன்னாடி ஆஃப்டர் சோனில் 2 பேர் இருக்காங்க. முன்னாடி ஜோனுக்கு பிடிச்சி ஒரு செடியாக பார்த்து உக்காந்துட்டு இருக்க போகிறேன். நியாயமா வாடி வேணும். மடி என்ன அர்த்தம்? கையில் வச்சிட்ருக்காரு. என்ன இருக்கும்? ஸ்மோக் போட்டு வேற போகிறார்.
லூசி தாங்க யாரும் மேடி தெரியுது, அடிக்க போகிறார். மேடி அடிச்சிடாரு நினைக்கிறேன். முடித்து விட்டார் மிஸ்டர் லூசி. மிஸ்டர் லூசிக்கு தான் இந்த எக்ஷீட். மிஸ்டர் லூசி 3 ஃபினிஷ், மேடி 1 ஃபினிஷ். ஆல் அவுட். 686 680. அவர் எவ்வளவு கீழே ப்ரோ அடிச்சாரு? யார் மேடியா? லாஸ்டா அவர் ஒரு கில்லு. என்னதான் அடிச்சாவ? அடிச்சது ஒரு கில்லு, அது ஒரு கில்லு இது இருக்கு. ப்ரோ உண்மையிலே எக்ஸூட் கிஃப்ட் பண்றீங்களா இல்ல சும்மா பொய்யா ப்ரோ? நம்பவே முடியல ப்ரோ. சீரியஸ்லி ப்ரோ. அது என்ன? சீரியஸ்லி கொடுக்கதான் ப்ரோ. கொடுக்காம ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நான் பார்த்ததுல மேடியா பொழுது விட்டு இருப்பேன் ஓடி போடிட்டு. ப்ரோ எப்படி ப்ரோ விளையாண்டேன்? நல்லா அருமையா விளையாண்டீங்க ப்ரோ. ஷார்ட் கன் ஃபர்ஸ்ட் கில் ஷார்ட் கன் ரவுடி. தேங்க்ஸ் ப்ரோ.